ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான கத்திரிக்காயை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான புளி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், அந்த பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக உளுந்து, அதாவது 1 ஸ்பூனுக்கு கம்மியாக உளுந்து, 2 வரமிளகாய். மிளகாய் 2 தான் சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்காக தேங்காய் அரை மூடி இருக்கும் இல்லையா, சின்ன மூடியில், அதில் கொஞ்சம் அதில் பாதி எடுத்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் நான் கம்மியான குவான்டிட்டி தான் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணி இது எல்லாமே மிக்சர் ஜாரில் நாம் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதோட வேர்க்கடலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை பேஸ்ட்டாக நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கத்திரிக்காயை நாம் கட் பண்ணி 4ஆக கட் பண்ணி இப்போ எண்ணெயில் இதை நாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கத்திரிக்காயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6-7 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு அந்த கத்திரிக்காய் என்ன பண்ண போகிறோம், நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஓரளவுக்கு ஒரு பாதி வெந்ததும் நாம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா 2 வரமிளகாய், வாசத்துக்காக 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுமே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு அந்த குழம்புக்கு தேவையான எண்ணெய், நான் செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது கடலெண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி, 3 தக்காளி எடுத்து வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா சேர்த்து கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்து வேக விட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழம்பு நமக்கு நல்லா திக்காக வேணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சோலே அந்த கத்திரிக்காயை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு புளி கரைசல் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்தது பிறகு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, வெங்காயம், பருப்பெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கணும். அதை லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதில் கொஞ்சம் தேங்காய் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை சேர்த்தா போதும். இப்போது நம்ம அந்த தேங்காய் விடுதை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு உப்பு, காரம், புளிப்பு இது மாதிரி தூக்கலாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக புளிப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இல்லை வேண்டாம் மீடியம் சைஸில் தான் வேணும் அப்படின்னாலும் கம்மியாகவே இது பண்ணிக்கோங்க. அந்த திக்னஸ் எவ்வளவோ அதை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 3 நிமிஷம் நல்லா அந்த காய் கொஞ்சம் அந்த மசாலா, புளி இதெல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. லைட்டாக கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோடய ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி நான் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.